வணக்கம் கிஷோரண்ணா. சரி, கதைக்கு வரும். சொல்லுங்க கிஷோரண்ணா. லைவ்ல வந்திருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களை மாதிரி சின்ன சேனல் வச்சிருக்க எங்களுக்கு கொஞ்சம் சூப்பர் சேட் போட்டு பெரிய மனசு பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. சூப்பரடி சொல்லும், சூப்பரா சொல்லி தாங்க ஜெயாமா. ரொம்ப நன்றி ஜெயா தங்க, ரொம்ப ரொம்ப நன்றி தாங்க பிள்ளை. நிஜமாலுமே ஜெயாமா, லைவ் ஃபோட்டோ சாஸ் வீடியோ ஃபோட்டோ கண்டிப்பாக என்னால் வந்து இதில் வந்து பணமே என்னால் எடுக்கவே முடியாது. நிறைய வந்துட்டு வரிசையாக வந்துட்டு எனக்கு நிறைய சூப்பர் தேங்க்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. முக்கியமாக வந்துட்டு கேஆர்சிமா, ராஜாமா, அதுக்கப்புறம் காந்தி தங்கம்மா, எல்லாருமே நம்ம லைவ்ல சிஎஸ்என் எல்லாருமே வந்துட்டு எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுவாங்க. பேர் சொன்னோன்னு இல்லை, உதய தங்கம்மண்ணே, துரை செஞ்சேனே, நிறைய பேருமே வந்துட்டு எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணனால மட்டும்தான் நான் வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கான அது $100 $107 எடுக்க முடியுது. ஆனால் இப்போ வந்து மந்த்லி ஒரு ரெண்டு தடவை நான் காசு எடுத்திருக்கேன். அது வந்துட்டு ஒரு தடவை வந்து என்னோட உழைப்புனால மட்டுமே, இன்னொன்று வந்து இவங்க சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுனால மட்டுமே எடுத்தேன். இந்த மந்த்து வந்து இன்னும் நிரம்பலை, ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, இன்னும் நிரம்பாமல் இருக்குது. இவங்களால மட்டும்தான் நான் வந்து பணம் எடுக்கிறேன் ஜெயாமா. கண்டிப்பாக நம்ம சொன்னாலும் சொல்லனாலும் அவங்க வந்து எனக்கு போட்டு விட்ருவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. கரெக்டாக ஒரு $100 $107 இப்போ 2 months-ஆகவே வந்துட்டு தான் இருக்குது. ரொம்ப நன்றி என்னோட உறவுகளுக்கும் சரி ஜெயாமாவுக்கும் சரி, ரொம்ப நன்றி தங்கம். ஆத்தா, ஒருத்தர் மாற்றி சொல்லிக் கொள்ளுங்கள், நீங்கள் தான் எனக்கு பயிற்சி கொடுத்தீர்கள் என்று மாற்றி மாற்றி சொல்லி உருட்டாக. ஆத்தா இல்லை, எனக்கு தெரிஞ்சதை ஜெயாமாவுக்கு சொல்லிக் கொடுப்பேன், ஜெயாமாவுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நீ வந்து காமிச்சு கொடுத்த யூடியூபர்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து ஜெயாமா தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தகுந்த மாதிரி ஜெயாமாவை ரொம்ப பிடிச்ச மாதிரி பேசுவாங்க. எது ஃபேக்டோ, எது உண்மையோ ஃபேக்டோ அது உண்மையை தான் பேசுவாங்க. எனக்கு என்கிட்ட கரெக்டாக இருப்பாங்க. அதனால எனக்கு நீ காமிச்சு கொடுத்த யூடியூபர்ல எனக்கு ஜெயாமாவை தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கமல் கிஷோர் சுக வணக்கம் சொல்லியிருக்காங்க கேட்சுமா. அதே மாதிரி முத்து மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கமல் கிஷோர் சகோ வணக்கம். செய்தி வாசிப்பாளர் வணக்கம். சந்திரசேகர் அண்ணா வாருங்கள் அண்ணா. வணக்கம் வணக்கம் அண்ணா. அக்கா பொண்ணுதான் எங்க தேடுவது, நேரலை யூடியூப் இருக்கட்டும் தேடுவோம். சந்திரசேகர் அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா? என்னென்ன சாப்பிட்டீங்க? ஓகே ஓகே சூப்பர், மிக்க நன்றி பழனிசாமி அண்ணா. கேஎஸ் சகோ அப்படின்னு சந்திரசேகரனை கூப்பிட்டுருக்காங்க. ஹாய் கேஎஃப்சி ப்ரோ, சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க ப்ரோ? இளங்கோன்னு சொல்லியிருக்காங்க. சந்திரசேகர் ராமசாமி சகோ வணக்கம். கேஸ்மா சொல்லியிருக்காங்க. சங்கர் சோகோ வணக்கம். நான் நலம் இளங்கோ சகோ. நீங்கள் நம்ம கிஷோர் சரி கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க. என் அன்பு யாருது? என் அன்பு பாசமலர்கள் எல்லாருக்கும் நலம் வாழ எல்லாம் வல்ல இறைவனை எம்பெருமா இயேசுவை கேள்வி மிக்க நன்றி. துறை செஞ்சேனா மிக்க நன்றி. சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் கிருஷ்ணமூர்த்தி சகோ, சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? உழைக்கும் உழவர்களின் வாழ்வு சிறப்புற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சூப்பர் ராஜ்குமார் சகோதரி மிக்க நன்றி வளர்த்துடன் வாழ்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். 2 ஆத்தாக்களுக்கும் யாரும் உருட்டவா சொல்லி கொடுக்கணும். உருட்டுங்க உங்கள் வாயில் உங்க உருட்டுதானே ஆத்தாக்களே. யாரும் ஒரு யாவைக்கல. நாங்கள் நிஜமானே உண்மையை தான் சொல்லுவோம், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். கிருஷ்ணமூர்த்தி சகோ வணக்கம். கேசமா சொல்லியிருக்காங்க. செஞ்சியனா 30 மிக்க செஞ்சியனா. மை சிஸ்டர் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? அது 32-24 சபரி வந்திருக்கும் சிஸ்டர். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சேனல் வச்சிருக்கீங்களா இளங்கோ அண்ணா? நீங்க எனக்கு தெரியாதே அண்ணா. என்னோட ஷார்ட் சீரீஸ்ல ஒரு கமெண்ட் கொடுங்க, நான் கண்டிப்பா நான் பாக்குறேன். ஹரி தேவதைக்கு இனிய வணக்கம். நலமா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் காந்தி தங்கம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? வாருங்கள் வணக்கம். இப்போதான் உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். பொங்கல் பண்டிகை நல்லபடியா இருந்ததா? நல்லா இருந்துச்சு காந்தி தங்கம்மா. எனக்கு தான் கொஞ்சம் நல்ல உறக்கம் இல்லை எனக்கு. நான் வந்து எப்பவுமே ஒரு 10 மணிக்கெல்லாம் உறங்கிட்டு காலையில ஒரு 5 மணி அப்படி எழும்புறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 11 மணி 12 மணி ஆயிடுது உறங்குறதுக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் எழும்புறேன்னா அது நிம்மதியாக உறக்கம்ல. உடம்பு அசதினால கொஞ்சம் இதாக போடுது. ஆனால் பொங்கல் நல்லா தான் இருந்துச்சு. அத்தா ஜெயாஜி என்ன அதுக்குள்ளே கிளம்பியாச்சு? போராட்ட கிளவியே நீங்கள் தான். அவங்க அங்கே போய் போராடணும்ல பிள்ளைங்கள்ட்ட பாவம். ராஜகுமார் சகோ வணக்கம். காந்தி மகாலிங்கம் சகோ வணக்கம். கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க. கார்த்திக் ஹாய் மா. வாங்க கார்த்திக் சகோ வணக்கம். ஹாய் வணக்கம். வாங்க மணிகண்டன் சகோ வணக்கம். மணிகண்டன் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க. கேஎஸ் சகோதரர் இனிய இரவு வணக்கம். நலமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு காந்தி தங்கம்மா கூப்பிட்டுருக்காங்க. காந்தி மகாலிங்கம் சகோ யாதும் முறையின கூப்பிட்டுருக்காங்க. மணிகண்டன் சகோ வணக்கம். கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க. வார்த்தை இல்லாத அழகு, அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம்,